ராமாயணத்துல சீதைய சிறை வைக்கப்பட்ட இடத்துல அமைஞ்சிருக்கிற சீதா அம்மன் கோயிலுக்கு நீங்க போயிருக்கிறீங்களா? இந்த இடத்த சிங்களத்துல சீதா எலியான்னு சொல்லுவாங்க. ஒரு சிலாக்களுக்கு ஆதிசக்தி சீதா அம்மன் கோயில்னு சொன்னதான் தெரியும். இந்த இடத்தில் தானாம் ராவணன் புஷ்ப விமானம் மூலம் சீதாவை தூக்கி கொண்டு வந்து சிறையில போட்டவரான். இந்த கோயிலின் வெளிப்பக்கத்துல சிறிய அனுமான சந்நிதி பார்க்கலாம். அந்த சன்னதிக்கு பின்னால ராமன், லட்சுமண், சீதா அவங்க 3 பேரையும் அனுமன் மண்டியிட்டு வணங்குற மாதிரி ஒரு சிலையை நீங்க பார்க்கலாம். இதுல ஓடிக்கொண்டிருக்கிற அருவின்ற பேர் தான் சீதா அருவின்னு சொல்லுவாங்க. இந்த அருவியில ஒரு ஓடையில தானே சீதா நீராடுவாங்களாம். ஒரு நாள் சீதா நீராடி கொண்டிருக்கும் போது அவரை தேடி அனுமன் வந்தவரா. அவர் ராமன் கொடுத்த மோதிரத்தை காட்டி அவங்களுடைய சேவகன் விரைவில் உங்களை மீட்க ராமன் வருவார்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாராம். இந்த அருவியில காண்ற காலடி வந்து அனுமான காலடி என்று சொல்றாங்க. சீதாண்ட கண்ணீர் தேங்கி நின்றதாலதான் இந்த பள்ளங்க வந்தாக இந்த ஊர் மக்கள் நம்புறாங்க. நானும் நம்புறேன், அதே போல நீங்களும் நம்புங்க. சீதாவை பார்க்க ராவணன் ஜானியில தான் வருவான். இங்க இருக்கிற பெரிய கால் தடங்கள் எல்லாம் ராவணன் ஜானியோட கால் தடங்கள் சொல்றாங்க. இந்த கோயில ஒரு மரம் இருக்கா. பக்தர்கள் ஒரு துணியில காசை கட்டி நேர்த்தி வச்சு கும்பிட்டு வருவாங்க.